எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு அடிக்கடி ஒரு எண்ணம் தோன்றும். அது என்னன்னா, நம்ம விஷயத்துல தான் கடவுள் கொஞ்சம் பாரபட்சமா நடந்துக்கிட்டாரோ என்னமோ! ஏன்னா, நம்ம நிறைய பேருக்கு நல்லா தானே செஞ்சிருக்கோம். ஆனா, நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? அந்த மாதிரி. கரெக்ட்டா? இந்த மாதிரி எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல யோசிச்சிருப்போம். இல்லையா? அந்த நேரம் நம்ம வீட்டு பெரியவங்க நமக்கு ஆறுதலா இருக்கணும்னு நாம ஒரு கணக்கு போட்டா கடவுள் ஒரு கணக்கு போடுவான் அப்படின்னு சொல்வாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு நமக்கு உணர்த்துற வகையில ஒரு கதை இருக்கு. பார்க்கலாமா? ஒரு கோவில் மண்டபத்தோட வாசல்ல 2 வழிப்போக்கர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ராத்திரி நேரம் நல்ல அடமழை. அந்த நேரம் இன்னொருத்தரும் அங்க வந்து சேர்றாரு. வந்தவரு இவங்க 2 பேரையும் பார்த்து, "நானும் ராத்திரி உங்க கூட தங்கிக்கலாமா?" அப்படின்னு கேட்குறாரு. இவங்க 2 பேரும், "அதுக்கு என்ன தாராளமா தங்கிக்கங்களேன்னு" சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 3வதா வந்தாரே அவரு இவங்கள பார்த்து, "எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பிட கிடைக்குமா?" அப்படின்னு தயக்கத்தோட கேட்குறாரு. உடனே ஏற்கனவே தங்கியிருந்தாங்களே, அதுல ஆள் சொல்றாரு, "என்கிட்ட 5 ரொட்டிகள் இருக்கிறதுன்னு." 2வது ஆளு, "என்கிட்ட 3 ரொட்டிகள் இருக்குதுன்னு" சொல்றாரு. ஆக மொத்தம் 8 ரொட்டிகள். இத நம்ம எப்படி சரிசமமா பிரிச்சுக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ 3வது நபர், "இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் கேட்குறீங்களா?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவங்களும், "சொல்லுங்க நாங்க கேட்குறோம்னு" சொல்றாங்க. நீங்க உங்களோட ரொட்டிகள ஒவ்வொரு ரொட்டிய எடுத்து 3 துண்டுகளா போடுங்க. இப்போ 24 துண்டுகள் கிடைக்கும். நம்ம 3 பேரும் ஆளுக்கு 8 துண்டுகள் எடுத்துக்கலான்னு இவரு சொல்றாரு. இது சரியான யோசனையா இருக்குன்னு, அதே மாதிரியே செஞ்சு ஆளுக்கு 8 துண்டு ரொட்டிகள சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிருச்சு. மழையும் நின்னு போயிடுச்சு. 3வதா வந்தாரே, அவரு கிளம்பும்போது இவங்க 2 பேரையும் பார்த்து, "உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றின்னு" சொல்லி 8 தங்க நாணயங்கள எடுத்து இவங்க கிட்ட குடுத்து, "உங்களுக்குள்ள நீங்க பிரிச்சுக்கங்கன்னு" சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. இந்த 3 ரொட்டிகள குடுத்தாரே, அவர் சொல்றாரு, "அந்த காசுகள சமமா பிரிச்சு ஆளுக்கு 4ஆ எடுத்துக்கலான்னு." ஆனா இன்னொருத்தர் ஒத்துக்கல. "நீ 3 ரொட்டிகள் தான் குடுத்த. அதனால உனக்கு 3 காசு எடுத்துக்கோ. நான் 5 ரொட்டிகள் குடுத்தேன். அதனால எனக்கு 5 காசு குடுன்னு" சொல்றாரு. ஆனா இந்த 3 ரொட்டிகள் குடுத்தாரே, அவரு ஒத்துக்கல. "என்கிட்ட 3 ரொட்டிகள் இருந்தாலும், நான் அத பங்கு போட சம்மதம் தானே குடுத்தேன். நெறைய இருக்கிறவங்க கொடுக்கறது ஒண்ணும் பெரிய செயல் இல்லையே! அதனால நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு சரிசமமா பங்கிட்டு குடுன்னு" இவரு கேட்குறாரு. இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நீண்டுகிட்டே இருந்தது. அதனால இந்த வழக்க அரசனோட சபைக்கு எடுத்துட்டு போறாங்க. அரசனுக்கும் இவங்க சொல்றதுல யாரு சரி அப்படின்னு புரிபடல. நாளைக்கு தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுவதுமே ராஜாவுக்கு இந்த வழக்கு பத்தின சிந்தனை தான். அதனால ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவரால தூங்கவே முடிஞ்சுது. அப்போ கடவுள் அவரோட கனவுல காட்சி கொடுத்து ஒரு தீர்ப்பு சொல்றாரு. அதுக்கு அவரு ஒரு விளக்கமும் சொல்றாரு. இத கேட்டதுமே ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அடுத்த நாள் சபை கூடியது. மன்னர் 2 பேரையும் வரவழைக்கிறாரு. 3 ரொட்டிகள கொடுத்தவருக்கு 1 தங்க காசும், 5 ரொட்டிகள கொடுத்தவருக்கு 7 தங்க காசுகளும் கொடுக்குறாரு. இந்த 1 தங்க காசு வாங்குனாரே அவரு கோபமா, "மன்னா இது ரொம்ப அநியாயம். அவரே எனக்கு 3 தங்க காசுகள் கொடுத்தாரு. ஆனா நீங்க எனக்கு ஒரே 1 தங்க காசுகள் தானே கொடுத்தீங்க" அப்படின்னு நியாயம் கேட்கிறாரு. உடனே ராஜா அவர பார்த்து, "ரொட்டி துண்டுகள மொத்தமா 24 துண்டுகள் தானே போட்டீங்க" அப்படின்னு கேட்கிறாரு. ஆமான்னு இவர் சொல்றாரு. "அதுல நீ எத்தனை துண்டுகள் எடுத்துக்கிட்டன்னு" கேட்கிறாரு. 8 துண்டுகள். அப்போ நீ குடுத்தது 9 ரொட்டி துண்டு. அதுல 8 துண்டு உனக்கே வந்துடுச்சு. அப்படி பார்த்தா நீ அந்த வழிப்போக்கனுக்கு கொடுத்தது ஒரே ஒரு ரொட்டி துண்டு மட்டும்தான். அதனால தான் உனக்கு 1 தங்க காசு. ஆனா அவர் கொடுத்தது மொத்தமா 15 துண்டுகள். அதுல அவருக்கு 8 துண்டுகள் போக மீதி 7 துண்டுகள் அவரு அந்த வழிப்போக்கனுக்கு கொடுத்தாரு. அதனால தான் அவருக்கு 7 தங்க காசுகள். இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, நீ கொடுத்தது 9 துண்டுகளா இருந்தாலும் அதுல 8 துண்டுகள் உன்கிட்டயே வந்துடுச்சு. ஆனா அவன் கொடுத்தது 15 துண்டுகள். அவனுக்கு கிடைச்சது 8 துண்டுகள் தான். ஆக நீ தர்மம் செஞ்சது ஒரே ஒரு துண்டு ரொட்டி தான். அதுக்கு இதுவே அதிகம் அப்படின்னு சொன்னாராம். பாத்தீங்களா? கடவுளோட கணக்கு எவ்வளவு துல்லியமா இருக்குன்னு. இழந்தது எல்லாம் தருவது அல்ல அவனோட கணக்கு. எது உனக்கு புண்ணியம் சேர்க்குமோ அதுதான் உனக்கு என்பதுதான் அவனோட கணக்கு. ஏன்னா அவனோட கணக்கு ஏட்டு கணக்கு இல்ல, தர்ம கணக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.